ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டியோட எபிசோட் 2 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவன் லைவ் ஸ்ட்ரீமை பற்றி சொல்கிறான். இந்த உலகத்தில் லைவ் ஸ்ட்ரீம் அதை நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஸ்ட்ராட்டஜியாகவும் பார்க்கலாம், டென்ஜனில் குக்கிங் பண்ணுறது, டிசனை மேக் பண்ணுறது, இந்த மாதிரியும் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பப்ளிசிட்டி மாதிரி தான். இதை வச்சு நம்மளால ஏகப்பட்ட ஆளுங்களை இருக்க முடியும். அதே மாதிரி ப்ராடக்ட்டை நம்மளால ஸ்பான்சரையும் பண்ண முடியும். இந்த சைடு அங்கே ஒரு பொண்ணு சொல்கிறான், அட அவனை பாத்தீங்களா, அவனோட கையை கூட அவன் அசைக்கல, ஆனா அந்த ஸ்டீல் கிராப் அவன் தோக்கடிச்சிட்டான். இந்த மாதிரி டெக்னிக்கை நான் பார்த்ததே இல்லை. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போகும்போதே அங்க ஹீரோவும் கேட்கறான், ஆமா நம்ம பண்ண விஷயம் அது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நீங்க பண்ண விஷயம் அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தது தெரியுமா? அதே மாதிரி உங்களோட ஃபுட்டு அது ஐயோ சொல்ல முடியல, அதுவும் வேற லெவலு. நான் உங்களோட டீமுக்கு நான் திடீர்னு ஜாயின் பண்ணது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா? நான் உங்களோட ஃபார்மர் டீச்சரா இருந்திருக்கேன். அதே மாதிரி என்னோட ரேங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க இனிமேலும் எங்களோட டீமுக்கு ஒரு லீடரா இருக்கலாம்ல. என்னது லீடராவா? அதுவும் நானா? ஆமா, இது வரைக்கும் இந்த க்ளோவர் டீமுக்கு நான் தான் லீடரா இருந்தேன். ஆனா அது சும்மா தான். அதனால அவளைக்கும் எதுவும் சரியா பண்ண முடியல. நீங்க இந்த அது கரெக்டா இருக்கும். உங்களால ஏகப்பட்ட விஷயத்த பண்ணவும் முடியும். ஏன்னா நீங்க தான் எங்களோட டீச்சரே. இதே மாதிரி தான் எல்லாருமே அங்க ஒத்துக்கிறாங்க. நீங்க தான் எங்களை கைட் பண்ணும். ஹீரோவும் யோசிக்கிறான், இப்போ நான் தான் இவங்களுக்கு ஒரு புது டீச்சரா இருக்க போறேன்னா இவங்களை நான் தான் டஞ்சன்ல இருக்க பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும். அதே மாதிரி இவங்களை பத்திரமாவும் பாத்துக்கணும். சரி நான் ஒத்துக்கிறேன். இதை கேட்கிற அந்த பொண்ணுங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு தான் நம்ம க்ளோவர் டீமை ஃபார்ம் பண்ணிருக்கோம். இந்த சைடு அந்த பழைய பாட்டியை கட்டுறாங்க. அவங்க பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்டர் கிட்டயும் மாட்டிக்கிறாங்க. என்ன நிறைய வந்துன்னு இருக்கு, சீக்கிரம்டா தாக்கு. நான் ஒண்டி என்ன தாக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இதுங்க என்னையும் தான் சுத்த போகுது. இங்க வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அங்க இதே மாதிரி தான் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாவதா? அங்க பின்னாடி இருக்க அந்த பர்சன் கிட்ட சொல்றான், சீக்கிரம்டா போய் தாக்கு. என்னால என்ன பண்ண முடியும்? என்னால பெருசா எதுவும் பண்ண முடியாது. இந்த சைட்ல ஒரு பொண்ணையும் அது பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்குதான். லெவல்ல அவன் காப்பாத்துறான். ஹேய் நீ சீக்கிரமா இவளை ஹீல் பண்ணு. கிட்ட மானா இல்ல, நான் எப்படி ஹீல் பண்ண முடியும்? இதனால அவங்க அங்க இருந்து ஓடி போயிடறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மானா திரும்ப உனக்கு வந்ததா இல்லையா? இல்ல இன்னமும் என் கிட்ட மானா இல்ல. சரி போஷன் இருந்தா அதையாச்சும் யூஸ் பண்ணு. நான் என்ன பண்ண முடியும்? நம்ம தொத்தி விட்ட அந்த பையன் அவன் தான் எனக்கு போஷனை கொடுப்பான். போனா உன்கிட்ட இருக்காடா போஷனு? இதேதான்டா, அவன் தான் எனக்கு போஷனை கொடுப்பான். இப்ப அவனே இல்லைன்னா எப்படி என் கிட்ட இருக்கும்? சரி உன்கிட்ட என் கிட்ட இருக்கு, ஆனா அது எனக்காக வச்சிருக்கேன். ஆமா நீ என்ன பைத்தியம் மட்டும் பேசின்னு இருக்க? நம்ம டீம்ல ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விட்ட எந்த போயிடுவாங்க. அவங்க முன்னாடி இப்படி சொல்ல இருக்க. ஏதோ ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன், அதனால தான் நான் இங்க வந்தேன். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் பொருள் இருக்கணும், ஆனா அவங்க கிட்ட இல்லைன்னா நான் என்ன பண்றது? இதனால அவன் இன்னமும் கடுப்பாகிறான். இந்த சைடு அவங்க ஒரு பார்ட்டியை வச்சு என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி அவங்க ஸ்டீல் கிராபை தோக்கடிக்கலன்னா அவளைக்கு அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்காது. அதை தோக்கடிச்சனால அதுவும் குட் கண்டிஷன்ல இருந்தனால நிறையவே உங்களுக்கு பணமும் கிடைச்சிருக்கு. சில்க் இதை நீ தானே டிவைட் பண்ண போற? ஆமா இது வரைக்கும் நான் தான் எல்லாத்தையுமே பண்ணுந்தேன். இதை கேட்டு ஹீரோ இன்னமும் ஆச்சரியமா வரான். ஆமா எல்லாத்தையுமே நீ தனியாவா பண்ணுந்த? ஆமா எங்களோட பார்ட்டிக்காக நாங்க ஒரு வீடை வாங்கலான்னு இதெல்லாம் பண்ணிருக்கோம். எப்பயுமே எல்லாராலையும் இங்கே இருக்க முடியாதுல. ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா அப்படி பண்ணா அது சரியா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை சேர்த்து வைக்கணும். அதுக்குன்னு நான் வந்துட்டேன்னு எல்லாத்தையுமே நீங்க மாத்த வேணாம். சரி அந்த புது ஆளை போட்டு அவங்க பயங்கரமா கிளின்னு கிளிக்கிறாங்க. நான் தப்போ இவனால தான். நல்ல வேலை ஜேமி தப்பிச்சிட்டா, இல்லன்னா அவ்வளவுதான் அவ இறந்து போயிருப்பா. நல்ல வேலை, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ஆமா எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான். இவன் ஒன்னுத்துக்கும் உதவல. எல்லாத்துக்கும் காரணம் என்னதான் எதுக்கு சொல்றீங்க? எல்லாமே உங்களோட தப்பு. நீங்க அங்க தேவையில்லாம போனீங்க. இதுக்கும் மேல அது சென்ட்டுக்கு அட்ராக்ட் ஆகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. உங்க மேலதான் தப்பு. ஏன்னா பீஸ்ட் ரெப்ளியன்ட் அதை நீங்க போட்டு போயிருக்கணும். அதை போடாம போனா இப்படிதான் ஆகும். தண்டர் பைக் நாங்க இது வரைக்கும் தோத்தே போனது இல்ல, ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுதான் நீ சொல்லியிருக்கணும். ப்ரிப்பரேஷன் பண்ணாம போனது உன்னோட தப்பு. இதே மாதிரி தப்பு எல்லாத்தையும் அவன் மேல தூக்கி திணிக்கிறாங்களா? அதனால ஆளு ரொம்ப கடுப்பாய் பயங்கரமா கத்தி விட்டாரான். நான் என்ன யோசனை, இந்த தண்டர் பைக் அது உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் இங்க இருக்கிற ஒருத்தனும் முட்டா பசங்களா இருக்காங்க. நான் இங்க இருந்து போறேன். எல்லாத்துக்கும் ஏன் மேலேயே நீங்க டிபெண்ட் ஆகுறீங்க. நீங்க எல்லாம் கண்டிப்பா உருப்படவே மாட்டீங்க. இப்படி இவன் கத்தி பேசோனா இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும். அவன் சொன்ன விஷயத்தை தான் இவனும் அங்க பயங்கரமா கத்தி சொல்றான். சரி அங்க சிலுக்கும் கேக்குறான், ஆமா மாஸ்டர் நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஏன்னா நீங்க சொன்னபடி பார்த்தா நம்ம 2 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கொஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளுக்கான சப்ளைஸ் அது எல்லாத்தையுமே வாங்க போறேன். ஸ்க்ரோலு போஷனு இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் வாங்கலான்னு இருக்கேன். நீங்க உண்மையிலேயே ஒரு அல்கமிஸ்ட். எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. நீ என்ன சொல்ற? நான் ஒரு அல்கமிஸ்டா இருக்கனால என்னால ஒரு நல்ல அட்வென்ச்சரரா மாற முடியாது அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இப்படி இவங்க பேசும்போது அந்த ஸ்டீல் கிராபை தோக்கடிச்ச அந்த லைவ் ஸ்ட்ரீம் அங்க ஓடுது. அதுல 5600 வியூஸும் போயிருக்கு. அதை பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. அவன் வெறும் வீக்கனிங் மேஜிக் அதை யூஸ் பண்ணி அதை தோக்கடிச்சிட்டான். பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அவன் ஒரு ரெட் மேஜ். அவனால எப்படி இதை பண்ண முடிஞ்சது? அதனால மக்களே இவங்க மேல ஒரு கண்ணை வைங்க. இவங்க என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க, உங்க பாட்டியோட பேரு க்ளோவர். அந்த பொண்ணு சொல்றான், நம்மளோட வீடியோ 6000க்கும் மேல வியூஸ் போயிருக்கு. ஆமா அந்த ஸ்டீல் கிராப் அதை தான் எல்லாருமே டார்கெட்டா வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம தோக்கடிச்சனால டார்கெட்டா வச்சிருந்த புது ஆளுங்க அவங்க தான் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த பழைய பாட்டியும் பார்க்குதான். ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. அவனால அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போய் என்ன பண்ண முடியும்? அவன் எப்படி பார்த்தாலும் ஒரு வேஸ்ட் தான். சரி அங்க என்ன
என்னென்ன கொஸ்ட் இருக்குன்னு பாக்குறான். ஏன்னா அவங்க 3 பேருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஏத்தணுமா. இப்படி பார்க்கும்போதே அங்க இன்னொரு பொண்ணு வரா. வந்து என்ன பண்ணிருக்கீங்க, நான் ஒரு கொஸ்ட் தான் பாக்குறேன், ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஏத்தணும்னு நினைக்கிறேன். அப்படியா, அதுக்குன்னு ரொம்ப கிரீடியெல்லாம் நீங்க போக கூடாது. இல்ல அவங்களுக்கு பி ரேங்க் அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, அதனால தான் நான் இப்படி சொல்றேன். சரி அப்போனா நீங்க இதை பாருங்க, ஒரு சி ரேங்க் கொஸ்ட் ஹியூமன் வாட்டர் ஃபால்ஸ் அங்கதான் இவங்க போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு டி ரேங்க் கொஸ்டா இருக்க வேண்டியது, ஆனா இது என்ன சி ரேங்க்ல இருக்கு. இப்போ ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்ன? ஆமா, அந்த ரிவர் சைடாண்ட ஏகப்பட்ட மாஸ்டர்ஸை பார்த்துருக்காங்க, அதனால தான் இது சி ரேங்க்ல இருக்கு. சரி அப்போனா நான் வந்து ஒத்துக்கிறேன். அங்க மத்தவங்களும் ஓடி வராங்களா. கொஸ்ட பத்தி சொன்னோன்னே அவங்க வந்து எதுவுமே கேட்காம அப்படியே ஒத்துக்கிறாங்க. கில்டு போனோம் அப்படியே அதை எத்தனை போறா. சரி நான் வந்து மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்க ஒத்துக்குனீங்க. ஆமா பின்ன மாஸ்டர் நீங்க சொல்லும் போது நாங்க ஒத்துக்க மாட்டோமா? சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு என்ன டவுட்னா, அது டி ரேங்க் கொஸ்டா இருக்க வேண்டியது, அது ஏன் சி ரேங்க்ல இருக்கு? இதை பத்தி தான் நான் சொல்லணும் தான், அதுக்குள்ள நீங்களே இப்படி ஒத்துக்குனீங்க. என்ன விஷயம்னா, அந்த ஏரியால நிறையவே மேஜிக்கல் பீஸ்ட் வருது, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால இப்போ நம்ம கிட்ட டைம் இருக்கு, வேணும்னா நம்ம கேன்சலும் பண்ணிக்கலாம். இல்ல அப்படிலாம் வேணாம், நம்ம வந்து பாயிண்டை இன்னமும் ஏத்தணும், அதனால நம்ம கேன்சலாம் பண்ண வேணாம். அதுக்காக அந்த பொண்ணுங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி அந்த பொண்ணு கான்ட்ராக்டை கொடுக்கும் போதே சொல்றா, இங்க வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே கரெக்டா போற மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிப்பா கில்டுக்கு பெனிஃபிட் தர மாதிரி நல்ல மேஜிக்கல் பீஸ்ட்டை நான் கொண்டு வர பாக்குறேன். இது ஏன் அவனை ஒருத்தன் பார்த்து மறைக்கிறான் இந்த சைடு. இதுக்கப்புறம் அவன் போக ஆரம்பிப்பானா, பின்னாடியே யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இதனால ஆளு ஒரு எத்துக்கு வரானா, அங்க அந்த பர்சன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான், நீ தானே அந்த க்ளோவல்ல இருக்க யூக்கு, அதே அந்த பார்ட்டியை விட்டு லீவ் பண்ணு. ஏன் நீ சொல்ற, நான் இப்பதான் 3 நாளைக்கு முன்னாடி அங்க ஜாயின் பண்ணேன், அதுக்குள்ளேயேவா? ஆமா நான் தான் அங்க ஜாயின் பண்ணணும், ஏன்னா ரொம்ப நாளாவே நான் அவங்க கிட்ட கேட்டு இருக்கேன். நான் எத்தனை வாட்டி கேட்டோம், அவங்க என்ன ஜாயின் பண்ண விடவே இல்லை. அதுக்கு நடுவுல நீ வந்து புகுந்து இப்போ நீ ஜாயின் பண்ணிட்ட, அதனால மரியாதையா நீ லீவ் பண்ணு. ஆனா இப்படி பேசும்போதே ஒரு ஸ்பெல்லையும் ஆக்டிவ் பண்ணிருப்பானா, தெரியாம கத்திய வச்சு அவன் தாக்க வரானா, அங்கேயே ஆளு விடுறான். இதுக்கப்புறம் போகும்போது அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியுது, அந்த ஆளோட பேரு சலசா. அவனுக்கு வேற வேலையே இல்லையா, எப்பெல்லாம் இவங்களை பாக்குறானோ வந்து கேட்பானா, அதாவது நான் உங்களோட பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கலாமான்னு. நாங்களும் எவ்வளோ அவனை ரிஜெக்ட் பண்ணோம், இருந்தாலும் அவன் நிறைய வாட்டி வந்துனே தான். அவன் கிட்ட பெருசா அந்த அளவுக்கு ஸ்கில்லும் இல்ல, அவன் வேஸ்ட். ஆமா அவன் டவுன்ல கத்தி எடுக்கும் போதே அவனோட நிலைமையை பத்தி எனக்கு தெரிஞ்சது. அப்பனா உங்களுக்கு எதுவுமே ஆகல? இல்ல எனக்கு எதுவும் ஆகல, அவன் தான் அங்கேயே மயங்கி போயிட்டான். இவன் திரும்பவும் வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, அவனை பத்தி கில்ல நம்ம போனக்கு அப்புறம் ரிப்போர்ட் பண்ணிடலாம். அப்படி வந்தாலும் நான் வந்து மீதி விஷயத்த பாத்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்காக நான் ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கேன், இந்தாங்க. அங்க சாக்லேட்டை சாப்பிடும் போதே இப்பதான் அந்த ஃபாரஸ்ட்டை பத்தியே சொல்றான். ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா நீ வந்து இதுக்கு முன்னாடி அங்க போயிருக்க அப்படின்னு சொன்னல, அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் மாஸ்டரை என்கவுண்டர் பண்ணீங்களா? அங்க ஏகப்பட்ட மாஸ்டர் இருக்கு, உல்ஃப், டியர், பேர்னு. அங்க போகும்போது எந்த விதமான மாஸ்டரையும் நாங்க பார்க்கல. ஏன் ரெகுலரா இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ் அதுவும் கூட வரவே இல்லை. அப்பனா என்ன விஷயம், நம்மளோட கேமரா அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பறக்க விடலாம். வழியா ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் டிடெக்ட் ஆச்சுன்னா அது உடனே ஆன் ஆயிடும். வழியா எந்த மாஸ்டர் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா போன வாட்டி அந்த ஸ்டீல் கிராப்பை நம்ம தோக்கடிக்கும் போதே ஏகப்பட்ட ஆடியன்ஸ் நம்மள பார்த்தாங்க. கில்டு கூட இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு நம்மள பார்க்கணும்னு. அதனால நம்ம இதை பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவங்களோட இம்ப்ரெஷன் அதை வந்து நல்லா நம்ம காட்டணும். கேட்டவனே அவங்களோட முடியை சரி பண்றது, அங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்லாம் செக் பண்றா. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், ஏன்னா நீங்க ஆல்ரெடி ரொம்ப கியூட்டா தான் இருக்கீங்க. அதே மாதிரி இந்த எல்ஃப் பொண்ணு இவளை பத்தி இவன் யோசிப்பானா? உடனே அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்றா, இவளோட ஏஜ் வந்து 17 தான். ஆமா என்னோட பர்மிஷனே இல்லாம நீ வந்து எதுக்கு அதை சொல்ற? இல்ல நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கேட்கல, அது அவளா சொன்னது. அதே மாதிரி பக்கத்துல இருக்க அந்த சின்ன பொண்ணு சொல்றா, என்னோட ஏஜ் நீங்க கேட்க மாட்டீங்களா? என்னோட ஏஜ் 20. இது கேட்டாலே இன்னமும் ஷாக் ஆவறான், ஏன்னா அவ ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. ஏன் ஏஜ் அளவுக்கு அவளுக்கு இருக்கு. இதுக்கப்புறம் அவன் போற வழியிலேயே கேமராவையும் ஆக்டிவேட் பண்றான். அங்க ஏகப்பட்ட விஷயத்தையும் அவன் சொல்றான். இங்க வந்து கவலைப்பட வேணாம், நம்ம இந்த சைடு வழியா போறது ஆபத்து இல்ல, வரைக்கும் எந்த விதமான பீஸ்டும் வரல. அப்படி பின்னாடி வழியே தாக்குனாலும் நான் வந்து பாத்துக்கிறேன், என் கிட்ட கியர்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்க வாட்டர் ஃபால் கிட்ட வந்தா அங்க ஒரு பயங்கரமான மாஸ்டர் நிக்குது. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான், ஏன்னா இது ஒரு ஹை லெவல் மாஸ்டர். இது வந்து இங்க என்ன பண்ணிருக்கு, மோஸ்ட்லி டீப்பான டஞ்சன்ல தான் இருக்கும். இந்த மாதிரி மாஸ்டர் இந்த இடத்துல அதுவும் ஓடான்ல என்ன பண்ணிருக்கு, கிட்ட நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. இதுக்கு நீ வந்து என்ன பண்ணு, எல்லாருமே இப்ப பின்னாடி போங்க, எனக்கு பதிலா நீ தான் லீடரா இந்த எல்லாரையும் பாத்துக்க போற. ப்ரையாரிட்டி நீ எல்லாரையுமே காப்பாற்றணும். இப்போ கில்டும் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துன்னு இருக்கு, கண்டிப்பா இது ஒரு எமர்ஜென்சி கோஸ்டா அவங்க போடுவாங்க, அதனால ஹெல்ப்புக்கு யாராச்சும் வருவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க தப்பிக்க பாருங்க. ஆனா அங்க யாருமே கேட்கற மாதிரி இல்ல, எல்லாருமே உதவி பண்றோம்னு சொல்றாங்க. நீ வந்து இந்த இடத்துல மாட்டிக்கினா அவ்வளவுதான், உனக்கு தான் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும். அவங்களும் பின்வாங்குற மாதிரி இல்ல, எல்லாருமே ஹெல்ப் பண்றோம். கேட்டு யூக்கும் ஒத்துக்கிறான். அவனோட மேஜிக்கை பயன்படுத்த அந்த பொண்ணு தாக்க போனா அவளை அது பயங்கரமா தாக்கி அப்படியே சைடை தள்ளி விட்டது. சைடு இதை பாக்குற யூக்கு அங்க ஏகப்பட்ட மேஜிக் யூஸ் பண்றான். இதனால போன வாட்டி என்னாச்சோ அதே மாதிரி இது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஆனா அந்த மேஜிக்காலையும் அந்த மாஸ்டரை தடுக்க முடியல. மரீனா கிட்டயும் அவன் கேட்கறான், உன்னால இதை ஸ்லோ டவுன் பண்ண முடியுமா? இப்போ என்னால பண்ண முடியும்னா அது ஒரே ஒரு விஷயம், மேஜிக்கால தான் அதை தோக்கடிக்க முடியும். அங்க இதனால அவ ஒத்துக்கிறா, அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா. இந்த சைடு ஏகப்பட்ட மேஜிக் கம்பைன் பண்ணி ஒரு மிசைலால அட்டாக் பண்றான். அதுவும் அந்த மாஸ்டரை தாக்குது. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இப்பதான் இந்த அனிமே சோடு பிடிக்க போகுது, அதே மாதிரி வேற லெவலையும் போகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.